வணக்கம். இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக் சீரீஸ். இன்றைக்கி எபிசோடில் நம்ம கோரிலேஷன் அண்ட் கோவேரியன்ஸ் இது ரெண்டும் என்ன, இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க மெஷின் லேர்னிங்கில் அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு யூஸ் கேஸ் வச்சு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செஷனுக்கான யூஸ் கேஸாக ஒரு ஐஸ்கிரீம் டேட்டா செட் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இந்த டேட்டா செட்டில் ஆக்சுவலி ஐஸ்கிரீமோட சேல்ஸ் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, அன்றைக்கி ஹியூமிடிட்டி எப்படி இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த ஐஸ்கிரீமோட சேல்ஸ் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ரெக்ரெஷன் ப்ராப்ளமாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ பொதுவாகவே ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்டில் வந்து 5 ஸ்டேஜஸ் வந்து இருக்கும். டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க, டேட்டாவை க்ளீன் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க, மாடல் பில்ட் பண்ணுவாங்க, ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் பண்ணுவாங்க, எம்எல்ஆப்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து டேட்டா கலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ஐஸ்கிரீமுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா அனாலிசிஸ் ஃபேஸு. இந்த ஃபேஸில் தான் வந்து இந்த கோரிலேஷன் அண்ட் கோவேரியன்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. அந்த நல் வேல்யூஸ் ரிமூவ் பண்ணுறது, டேட்டா செட்டில் இருக்க டேட்டாவை வந்து க்ளீன் பண்ணுறது, இந்த ஒர்க்லாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு இடிஐ பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அதை பற்றி ஒரு வீடியோ இருக்குது, அதை நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர் செலெக்ஷன் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்கங்க. அதாவது நம்ம மாடலுக்கு எந்த ஃபீச்சர் வந்து தேவைப்படுது, எது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர், அதெல்லாத்தையுமே வந்து அழகாக சூஸ் பண்ணி அதை வச்சு மாடல் பில்ட் பண்ணுவாங்க. ஏன் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது, நிறையா இருந்தால் நல்லது தானே, எல்லாத்தையும் எடுத்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் நிறைய டேட்டா நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா மல்டி கொலினியாரிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று வந்து அக்கர் ஆகும். ஸோ அதை பற்றியும் ஆல்ரெடி நான் லீனியர் ரெக்ரெஷன் வீடியோவிலே பேசியிருப்பேன், அதையும் நான் காசில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட சாப்பாடு மாதிரி தாங்க. தேவையாக சாப்பிட்டோம் அப்படின்னா, நமக்கு பாடிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம மாடலும் வந்து நம்ம பாடி மாதிரி எப்படி வந்து தேவையான நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறோமோ, அதுவும் அதை வந்து நல்லா கற்றுக்கிட்டு நல்லா இம்ப்ரூவைஸ் ஆகி வந்து இருக்கும். ஸோ எப்படி வந்து இந்த நல்ல ஃபீச்சர் எது, தேவையில்லாத ஃபீச்சர் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நமக்கு கோவேரியன்ஸ் அண்ட் கோரிலேஷன் வந்து யூஸ் ஆக போகுது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃபீச்சருக்கும் இன்னொரு ஃபீச்சருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபீச்சரை தூக்குறோம் அப்படின்னா, அந்த ஃபீச்சர் இல்லாட்டி கூட பரவாயில்லப்பா, அதை விட வந்து இதில் வந்து அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ணி சொல்லணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோவேரியன்ஸ். ஸோ கோவேரியன்ஸோட டெஃபினிஷன் என்னென்னா, இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர். எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டு குவான்டிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ். அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரெண்டுமே நம்பர்ஸ், நியூமரிக்கல் வேல்யூஸ், கண்டினியூஸான வேல்யூஸ். அதுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை ஒரு நம்பர் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்றப்ப தான் நம்ம கோவேரியன்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 2 ஃபீச்சர்ஸ் வந்து ஒரே மாதிரி ஒர்க் ஆகுது, அதாவது ஒரு ஃபீச்சர் இன்க்ரீஸ் ஆனால் இன்னொரு ஃபீச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் பாசிட்டிவ் கோவேரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது இன்னொன்று டிக்ரீஸ் ஆகுது, இல்லை ஒன்று டிக்ரீஸ் ஆகுது இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் கோவேரியன்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த கோவேரியன்ஸ் வேல்யூ வந்து நெகட்டிவில் வந்து வரும். இல்லை ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லைப்பா, இஷ்டத்துக்கு ஏறுது இறங்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து ஜீரோ கோவேரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோவேரியன்ஸ் எல்லாம் யார் எதுக்காகப்பா கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத நான் தேடி பார்த்தேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்சிஸ் கேல்டன் அண்ட் கார்ல் பியர்சன், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரான்சிஸ் கேல்டன் அப்படிங்கிறவர் ஒரு மேத்தமெட்டிஷியன். இவர் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப க்யூரியஸாக இருந்திருக்காருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ்க்கும் சில்ட்ரனுக்கும் நடுவில் எப்படி வந்து அந்த ட்ரைட்ஸ் வந்து பாஸ் ஆகுது, அதில் என்ன பேட்டர்ன் வந்து இருக்குது. ஏன்னா பொதுவாக வந்து ரொம்ப டாலாக இருக்க பேரண்ட்ஸ்க்கு வந்து கிட்ஸ் வந்து டாலாக இருப்பாங்க, அதே மாதிரி ஷார்ட்டாக இருக்க பேரண்ட்ஸ்க்கு கிட்ஸ் வந்து ஷார்ட்டாக இருப்பாங்க. ஸோ இதில் ஏதோ சம்மந்தம் இருக்கே அப்படின்றத வந்து அவர் கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அவர் தான் ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தார், ரெக்ரெஷன் டுவர்ட் த மீன். அப்படின்னா என்னென்னா, இப்போ ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டாலாக இருக்க பேரண்ட்ஸோட கிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டாலாக இல்லை, கொஞ்சம் வந்து அவங்கள விட ஹைட் கம்மியாக தான் இருந்திருக்காங்க. இந்த பேட்டர்னை வந்து அவர் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. சேம் வே ரொம்ப 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 ஷார்ட்டாக இருக்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க கிட்ஸ் வந்து கொஞ்சம் டாலாக தான் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா, ரெக்ரெஷன் டுவர்ட்ஸ் த மீன்.
பேக் டு த மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ரெக்ரெஷன் அப்படின்னா வந்து சும்மா ரிட்டர்னிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப புஷ் ஆகும்போது இட் இஸ் அகெயின் புஷ்ட் பேக் டு த மீன், சென்டருக்கே வந்து வருது, ஆவரேஜுக்கே வந்து வருது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சாரு. இந்த கான்செப்ட் வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட். இதுலேருந்து தான் வந்து நம்ம இப்போ மாடர்ன் இந்த லீனியர் ரெக்ரெஷன் அனாலிசிஸ் இது எல்லாமே வந்து இன்வென்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணிட்டார். ரெக்ரெஷன் டுவர்ட்ஸ் த மீன் வந்து அவரோட ஐடியா. அவரோட ஸ்டூடெண்ட் இந்த கால் பியர்சன் இவர் என்ன பண்ணார்னா, எல்லாம் கதையாக வந்து ஓகே இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வேணுமே, மேத்தமெட்டிக்கலாக வி ஹேவ் டு ஹேவ் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் வந்து இந்த கோவேரியன்ஸ் அப்படின்ற கான்செப்டை வந்து இன்வென்ட் பண்ணார். ஸோ இந்த கோவேரியன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வேரியன்ஸ்னு ஒன்று படிச்சிருப்போம். அதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது, நான் கார்ட்ஸில் கொடுத்துட்றேன், பார்த்துட்டு வந்துடுங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பியர்சன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம அதோட வேரியன்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதாவது அந்த ஃபார்முலா வேரியன்ஸ் ஃபார்முலா இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா, அந்த வேரியபிள் வந்து மீன்லேருந்து எவ்வளோ தள்ளி இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிப்பாங்க, அதை வந்து ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிப்பாங்க இல்லையா. ஸோ இது வேரியன்ஸோட ஃபார்முலா. ஸோ ஒரு வேரியபிளுக்கு இந்த மாதிரி அப்படின்னா நம்ம 2 வேரியபிள் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம், பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் அதானா இல்லையா. ஸோ இதுக்காக இவர் என்ன பண்ணார்னா 2 வேரியபிளுக்குமே வேரியன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த ஸ்கொயரை தூக்கிட்டு x மைனஸ் எக்ஸ் பார் y மைனஸ் ஒய் பார், ஸோ எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள், ஒய்ங்கிறது இன்னொரு வேரியபிள், இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹி ஃபார்முலேட்டட் திஸ் கோவேரியன்ஸ் ஃபார்முலா. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ்க்கும் கண்டுபிடிப்பாங்க. ஸோ நம்மளோட இந்த ஐஸ்கிரீம் டேட்டா செட் எடுத்துகிட்டு நம்மளும் கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஆல்ரைட். ஸோ இதுதான் நம்மளோட அந்த கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ நம்மக்கிட்ட 4 ஃபீச்சர்ஸ் இருந்ததுனால நமக்கு ஒரு 4x4 மேட்ரிக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதில் இருக்க நம்பர்ஸ்லாம் வந்து எப்படி கம்ப்யூட் பண்ணாங்க அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் அண்ட் ஐஸ்கிரீம் சேல்ஸ் எடுத்துக்கலாமே. இந்த 2 ஃபீச்சர்ஸ்க்கும் நடுவில் வந்து வேல்யூ பார்த்திங்கன்னா 3450 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எப்படி வந்து இந்த வேல்யூ வந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். நமக்கு வந்து கோவேரியன்ஸோட ஃபார்முலா வந்து தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்ன பண்ணுவாங்க, மீன் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ டெம்பரேச்சரில் இருக்க எல்லா வேல்யூஸும் எடுத்துகிட்டு அதுக்கு நான் மீன் கண்டுபிடிச்சேன்னா இட் இஸ் 13 எனக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஐஸ்கிரீம் சேல்ஸ் அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கும் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சிக்கிறேன். அது வந்து எனக்கு 2400 அந்த மாதிரி வந்து ஆவரேஜாக கிடைக்குது. ஸோ அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாளோட டெம்பரேச்சர் அண்ட் ஒரு நாளோட சேல்ஸையும் நான் அதோட மீன்லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே ஒரு சமேஷன் டேர்ம் இருக்குது இல்லையா, ஸோ எல்லா ஃபீச்சர்ஸ்க்குமே நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அந்த மாதிரி நான் சப்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். Day 1, Day 2, 3, 4, 5, 6, 7 எல்லாத்துக்குமே டெம்பரேச்சர் அண்ட் சேல்ஸ் இது ரெண்டையுமே அதோட மீன்லேருந்து சப்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வேலை என்னென்னா இது ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. ஸோ மல்டிப்ளை பண்ணால் இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த மல்டிப்ளை பண்ண வேல்யூஸை வந்து நம்ம அடுத்து மீனால் வந்து டிவைட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சமேஷன் போடும்போது வந்து எப்போவுமே அந்த ஆவரேஜ் எடுப்பாங்க இல்லையா, அந்த மீன் இது. அண்ட் இது வந்து இந்த பேசல் கரெக்ஷன் ஒரு கான்செப்ட் வந்து நான் வேரியன்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போதே சொல்லிக் கொடுத்தேன். ஸோ எப்போயுமே சாம்பிளுக்கு போடும்போது என்னு அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க, n-1 தான் எடுத்துப்பாங்க. இங்கே வந்து 7 நாள் சண்டேலேருந்து சாட்டர்டே வரையும் இருக்கிறதுனால 7 - 1 6ன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஸோ 20700 divided by 6 which is equal to 3450. அண்ட் இந்த கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து நம்ம டீகோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த டயக்னலில் இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து விட்டுலாங்க. பிகாஸ் டயக்னலில் இருக்கிறது வந்து அந்த ஃபீச்சருக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நாம் வந்து மற்றதை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த ஆஃப் டயக்னலில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ டெம்பரேச்சருக்கும் சேல்ஸ்க்கும் நடுவில் இருக்க கோவேரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வேல்யூ 3450 கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ இந்த பாசிட்டிவ் வேல்யூ எதை டினோட் பண்ணுதுன்னா, இது ரெண்டுமே வந்து லைக் ஹைலி அசோசியேட்டட். அது குடிச்சுன்னா இதுவும் கொடுத்து, வெயில் அதிகமாக இருந்தால் ஐஸ்கிரீம் அதிகமாக விற்கிது அந்த மாதிரி. அதே மாதிரி ஹியூமிடிட்டிக்கும் சேல்ஸ்க்கும் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கோவேரியன்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது, -6883. ஸோ இந்த நெகட்டிவ் சைன் வந்து நான் முன்னாடியே சொன்னேன், நெகட்டிவ் கோவேரியன்ஸை வந்து டினோட் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ ஹியூமிடிட்டி அதிகமாகும் போது ஐஸ்கிரீம் சேல்ஸ் வந்து கம்மியாகுது. ஹியூமிடிட்டினா அந்த ஈரப்பதம், பேசிக்லி ரெயின் வரப்போகுது அந்த மாதிரி டைமில் வந்து ஐஸ்கிரீம் சேல்ஸ் கம்மியாகுது. அண்ட் சேம் வே அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெண்ட் அமௌண்ட்டு அண்ட் சேல்ஸ் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் இருக்குது. நம்ம எவ்வளோ ஆடுக்கு அமௌண்ட் போடுறோமோ அவ்வளோ நம்ம ஐஸ்கிரீம் நல்லா விற்கும்ல, விச் இஸ் நம்மளே வந்து சொல்லிடலாம். அண்ட் டெம்பரேச்சருக்கும் ஹியூமிடிட்டிக்கும் வந்து -25. ஸோ டெம்பரேச்சரும் ஹியூமிடிட்டியும் எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட், நமக்கு தெரியுது இல்லையா. டெம்பரேச்சர்ன்றது வெயிலை டினோட் பண்ணுது, ஹியூமிடிட்டிங்கிறது அந்த ஈரத்தன்மையை வந்து டினோட் பண்ணுது. ஸோ அதுக்கு நெகட்டிவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சயின்ஸை வச்சு நம்ம கோவேரியன்ஸை வந்து நம்மளே இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். இன்டர்பிரேட் பண்ணிவிட்டு எந்த ஃபீச்சர்ஸ்க்காவது ரெண்டுத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அந்த ஃபீச்சரை வந்து செலக்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுலாம் டேட்டா அனாலிசிஸில் வந்து பண்ணுவோம்.
கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன நம்பராக 12 இருக்குது. ரொம்ப ரொம்ப பெரிய நம்பராக பார்த்தீங்கன்னா சம் 9 லேக் சம் நம்பர் கூட இருக்குது இல்லையா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து எப்படி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்னு நம்ம படிக்க போகிறோம் கோவேரியன்ஸ் வச்சுன்னு சொன்னோம்ல, அதை வந்து எப்படி வந்து நம்ம ரிலேட் பண்ண முடியுது? ஏன்னா ஒன்னொன்றும் ஒரு ஒரு ஸ்கேலில் வந்து இருக்குது. சேல்ஸுங்கிறது ஒரு ஸ்கேலில் இருக்குது, டெம்பரேச்சருங்கிறது ஒரு ஸ்கேலில் இருக்குது. ஸோ அதாவது யூனிட்டை வந்து நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்ம என்னதான் 2 வேரியபிள் நடுவில் இருக்க ரிலேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக கோவேரியன்ஸ் யூஸ் பண்ணோன்னு சொன்னாலுமே வேறு வேறு ஸ்கேலில் இருந்து வர்றதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. அந்த நம்பருன்றது வந்து ஒரு ரேஞ்சில் வந்து அடங்க மாட்டேங்குது அப்படின்றத பியர்சன் வந்து லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணார். ரியலைஸ் பண்ண உடனே வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா டப்புன்னு வந்து கோரிலேஷன் பியர்சன் கோரிலேஷன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா வந்து ஃப்ரேம் பண்ணுறாரு. இதில் என்ன பண்ணுறாருனா அந்த கோவேரியன்ஸ் இருக்குது இல்லையா, அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அதை ஸ்டாண்டர்ட் டீவியேஷனால் டிவைட் பண்ணிடுறாரு. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா என்ன அப்படிங்கிறதும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ கோவேரியன்ஸோட ஃபார்முலாக்கு முன்னாடி ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டோன்னா அதான் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆக்சுவலி. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனால் டிவைட் பண்ணுறது மூலிமா இவர் என்ன அச்சீவ் பண்ணார்னா இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த கோவேரியன்ஸோட வேல்யூ முன்னாடி விதவிதமான ரேஞ்சில் வந்ததில்லை, இது வந்து எப்போதுமே -1லேருந்து +1க்குள்ளே மட்டும்தான் வந்து வந்தது. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி ஹையர் எண்டில் இருக்கா பாசிட்டிவ்லி கோரிலேட்டட், லோயர் எண்டில் இருக்கா நெகட்டிவ்லி கோரிலேட்டட், 0ல் இருக்கா ரொம்ப ரேண்டமாக இருக்காங்கப்பா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கோரிலேஷன் மேட்ரிக்ஸ், பியர்சன் கோரிலேஷன் மேட்ரிக்ஸ் நம்மளோட ஐஸ்கிரீம் டேட்டா செட்டுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் டெம்பரேச்சருக்கும் சேல்ஸ்க்கும் நடுவில் நல்ல பாசிட்டிவ் கோரிலேஷன் இருக்குது. அதே மாதிரி ஹியூமிடிட்டிக்கும் சேல்ஸ்க்கும் நடுவில் நல்ல நெகட்டிவ் கோரிலேஷன் இருக்குது. அதுவும் இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக பார்த்தோன்னே வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. கோரிலேஷனில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு மெயின் அட்வான்டேஜ் வந்து இதுதான், வேல்யூவோட ரேஞ்சஸ் வந்து -1லேருந்து +1க்குள்ளே நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் கம்ப்யூட்டேஷன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா சேம் டெம்பரேச்சர் வெர்சஸ் சேல்ஸே வந்து எடுத்துக்கலாம். ஸோ டெம்பரேச்சருக்கும் சேல்ஸ்க்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ டெம்பரேச்சருக்கு வந்து 3.56 வரும், சேல்ஸ்க்கு வந்து 972.9 வருது. ஸோ இது ரெண்டையுமே நான் வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு கோவேரியன்ஸ் வந்து இதால் டிவைட் பண்ணிடுவேன். ஸோ டிவைட் பண்ணால் எனக்கு 0.996 வந்து கிடைக்குது. பேசிக்லி நான் ஒரு அவுட்லேயர் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறேங்க என் டேட்டா செட்டில். அவுட்லேயர்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம டேட்டா செட்லேயே இருக்க ஒரு எக்ஸ்ட்ரீமான வேல்யூ. ஸோ இது வந்து அந்த எக்ஸ்ட்ரீமான வேல்யூ. இந்த எக்ஸ்ட்ரீமான வேல்யூ ஆட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் வந்து நான் இதே மாதிரி நம்மளோட பியர்சன் கோரிலேஷன் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ பியர்சன் கோரிலேஷன் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம், மறுபடியும் மீன் கம்ப்யூட் பண்ணுவோம், மறுபடியும் மீன்லேருந்து அந்த சப்ராக்ட் பண்ணி கோவேரியன்ஸ் கண்டுபிடிப்போம். கோவேரியன்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வச்சு டிவைட் பண்ணிடுவோம். இந்த வாட்டி எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் 0.792 வருது. ஸோ கிட்டத்தட்ட 0.996 இருந்து 0.792 ஆயிடுச்சு ஒரே ஒரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூன்றதுனால. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பியர்சன் கோரிலேஷனுடைய ட்ராபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பியர்சன் கோரிலேஷன் டேட்டா வந்து லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஓகே, நடுவில் கொஞ்சம் நான் லீனியாரிட்டி காமிச்சு அதே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட வேல்யூஸை வந்து கொஞ்சம் மட்டம் பண்ணிடுது. ஸோ இந்த ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பியர்மன் கோரிலேஷன் அப்படின்ற ஃபார்முலாவுக்கு மூவ் ஆகுறோம். இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த கோவேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ரேங்க் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. 2 டேட்டா செட்டுக்கு நடுவில் இருக்க 2 ஃபீச்சர்ஸ்க்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆல்ரைட். ஸோ இந்த ஸ்பியர்மன் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டுங்க, மேத்தமெட்டிஷியனே கிடையாது ஆக்சுவலி. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பசங்களோட ஐக்யூ எல்லாம் வந்து படிக்கிறாரு. ஸோ அவங்களோட சைக்காலஜி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த ஐக்யூங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து டெஸ்ட் வச்சு அதில் மார்க்லாம் கலெக்ட் பண்ணி அதை வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளோட பியர்சனோட கோரிலேஷன் ஃபார்மேட் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. பட் ஒரு சப்ஜெக்டில் சில பசங்க மேக்ஸில் நல்லா மார்க் வாங்குவாங்க, சயின்ஸில் நல்லா மார்க் வாங்க மாட்டாங்க, ஒருத்தவங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸோட இதை என்னால் டேரெக்டாக கம்பேர் பண்ண முடியல. ஒரு பையனோட ஐக்யூவை நான் சொன்னோம் அப்படின்னா அவனோட மேக்ஸ் சயின்ஸ் ஸ்கோரை வந்து டேரெக்டாக என்னால் கம்பேர் பண்ணிக்க முடியல. அப்படின்ற காரணத்தினால இவர் என்ன கொண்டு வந்தார்னா இந்த ரேங்கிங் கான்செப்ட் வந்து கொண்டு வராரு. ஸோ ரேங்கிங் அப்படிங்கிறது பேசிக்லி என்னென்னா அவங்களோட மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத 100க்கு அவன் எவ்வளோ வாங்கியிருக்கான் அப்படிங்கிறது இல்லாமல் ரேங்க் வந்து கொடுக்குறாங்க பேசிக்லி. ஸோ இப்போ நம்ம டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the lowest temperature 25 டிகிரி செல்சியஸ் இருக்கு இல்லையா, அதோட ரேங்க் வந்து 1. த ஹையஸ்ட் டெம்பரேச்சர்
35°C இருக்கு இல்லையா? அதோட ரேங்க் வந்து 7. இந்த மாதிரி ரேங்க் அப்படின்னு புதுசா ஒரு கான்செப்ட் கொண்டு வராரு. ஸோ ஒரு வேல்யூக்கும் வந்து அதோட ரேங்க் வந்து அசைன் பண்ணப்படுது. ஸோ அந்த ரேங்க்குன்றத எடுத்துக்கிட்டு, அதுக்கு வந்து கோவேரியன்ஸ் கண்டுபிடிச்சு நியூமரேட்டராவும், அந்த ரேங்கோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன கண்டுபிடிச்சு அது டினாமினேட்டராவும் வந்து வச்சுக்கிறாரு. த சேம் ஃபார்முலா தான். நம்ம பியர்சன் சொன்ன அதே கன்டென்ட் தான். பட் அதில வந்து இவர் என்ன பண்றாரு, வேல்யூவஸ அப்படியே எடுத்துக்காம, அதோட ரேங்க்க வந்து எடுத்துட்டு நம்ம இதெல்லாம் பண்ணலாமே, பண்ணோம்னா நமக்கு இன்னும் பெட்டரா இருக்குமே, இந்த அவுட்லயர் ப்ராப்ளம்லாம் வந்தா கூட நம்ம ஹேண்டில் பண்ணலாமே அப்படின்னு சொல்றாரு. ஸோ நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்மளோட இந்த டேட்டா செட் எடுத்துட்டு ரேங்க் வந்து அசைன் பண்ணிக்கணும். ரேங்க் வந்து அசைன் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வேலை வந்துட்டு ரேங்கை யூஸ் பண்ணி நம்ம கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும் அண்ட் ரேங்கை யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அது 2யும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த அவுட்லயர் இருக்க டேட்டா செட்டுக்கு கூட நோட் திஸ் பாயிண்ட், இந்த அவுட்லயர் இருக்க டேட்டா செட்டுக்கு கூட நமக்கு வந்து வேல்யூ வந்து ஹையாக தான் வருது டெம்பரேச்சருக்கும் சேல்ஸ்க்கும் நடுவில். செஷனோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.